ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை அதிகம் நடப்பதாக கூறியவர் தான் பிரேமலதா என கோவில்பட்டியில் அதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கடம்பூர் ராஜு பேச்சு. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் 4வது முறையாக போட்டியிடும் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கடம்பூர் ராஜு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலம்பட்டி, கங்கன்குளம், பரந்தப்புலி, தோணுக்கால், கொச்சிலாபுரம், கரவிப்பட்டி, துரைசாமிபுரம், செண்பகப்பேரி, முத்துநகர், சண்முக நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது கோவில்பட்டி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசுகையில், திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பிரேமலதா முதல்வர் பங்கேற்ற கூட்டத்தில் ஸ்டாலினை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் எதுவும் நடந்ததாக இல்லை. கடந்த திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபாய் மானியம் கிடைக்கும் என கூறினார்கள். மேலும் உபர் சிலிண்டருக்கும் ரூபாய் 100 மானியம் கொடுப்போம் என கூறினார்கள். அதுவும் கொடுக்கவில்லை. இனி எங்க கொடுக்க இந்த ஆட்சிக்கு இன்னும் 5 நாட்கள் தான் உள்ளது. இப்படி எந்த தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றாத அரசு தான் திமுக அரசு. சினிமாவில் நடத்தி கொண்டிருந்தவரை கூட்டி வந்து எம்எல்ஏவாக ஆக்கி, பின்னர் அமைச்சராக்கி, துணை முதல்வர் ஆக்கி, அப்பாவும் பிள்ளையும், முதல்வர் அப்பா, துணை முதல்வர் பையன், இந்திய துணைக்கண்டத்தில் எங்கும் இல்லாத கேவலம் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது என கூறினார். எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம். தகுதி உள்ள பெண்களுக்கு மாத்தினாங்க. இதுல என்ன பெண்கள் இருந்தது? எல்லாரும் எல்லா பெண்கள் தானே. இதுல தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள் எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்கலாமா? முதல்ல அந்த வார்த்தையை சொல்லாமா? ஒரு முதலமைச்சருக்கு அழகாது ரேஷன் கடையில் போய் அந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கிய தலைவி புரட்சி அம்மா. இன்னைக்கு வரைக்கும் அது பிறகு அம்மா மறைச்சிட்டாங்க. எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவங்களும் வேற வழி இல்லாம இப்போ கொடுத்து, இப்போ நாங்க வந்த உடனே அந்த அரிசியோட 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் 1 கிலோ தோரம் பருப்பும் அனைத்து ரேஷன்களில் கொடுக்கப்படும் தேர்தல் வாக்கு சொல்லியிருக்கோம். முழுக்க உள்ள வாக்காளர்கள் ஓட்டு போட்டு அந்த வாக்குல தான் உங்க ஓட்டு. இந்த முத்துநகர் இந்த பகுதியில் நீங்க போடுற ஓட்டுல தான் மத்திய அரசு வலுவான அரசா இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கோம். இங்க மாநில அரசு நல்லாட்சி அமைஞ்சாதான் நம்ம அடுத்த 5 வருஷம் நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். கோவில்பட்டிக்கு 2வது பைப்லைன் திட்டம் நகரத்திற்கு 50 வருஷ கனவு திட்டத்தை நிறைவேற்றி 106 கோடி ரூபாயில இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்.